अजय। प्रणाम माताजी। नमः ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नाम्ने नमाचार्य पदाय निधाय कृपपदायिने गौरगदामदाय नगर ग्रामदारिणे नमः ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचाक्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुवद सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गुरुं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनमेन भूतले स्वयं रूपगदामाह्यं तदा ते स्वापदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहन ललिता श्रीविशाखान्युधां स। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे कोपे स कोभिः कान्त राधाकान्त नमोऽस्तु ते। दप्त काञ्चन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு 3வது கண்டம் 2வது புத்தகம். பதம் எத்தனைங்க மாதாஜி? சொல்றேங்க மாதாஜி. 29வது அத்தியாயம் பதம் 38. ஓகே. யோந்த பிரவிச்ச பூதாஹி பூதைரத்ய கிலாஸ்ரயः ச விஷ்ணுவாக்யோதியன்யோ ஷௌகால கலயதாம் பிரபுஹு. ஹரே கிருஷ்ணா. படிங்க. மொழிபெயர்ப்பு. எல்லா வேள்விகளையும் அனுபவிப்பவராகிய பகவான் விஷ்ணு பரமபுருஷ பகவானே காலக்கூறாவார். அவரே எல்லா தலைவர்களின் தலைவர். அவர் எல்லோருடைய மனத்திலும் ஊடுருவி செல்கிறார். அவர் எல்லோருக்கும் துணைவர். அவர் எல்லா உயிரினமும் மற்றொன்றால் நீர் மூலமாக்கப்படுவதற்கு காரணமாகிறார். பொருளுரை. இந்த பத்தியில் பகவான் விஷ்ணுவாகிய பரமபுருஷ பகவான் தெளிவாக வர்ணிக்கப்படுகிறார். அவரே மேலான அனுபவிப்பாளர். மற்ற அனைவரும் அவருடைய தொண்டர்களாக பணிபுரிகின்றனர். சைத்தன்ய சரிதாமிரதத்தில் ஆதி 5.14 குறிப்பிட்டு உள்ளது போல ஏகல ஈஸ்வர கிருஷ்ணா ஒரே பகவான் விஷ்ணு ஆவார். ஆரஷ விருத்தையா பிரம்மா சிவன் உள்ளிட்ட தேவர்கள் மற்ற அனைவரும் அவருடைய தொண்டர்கள். அதே விஷ்ணு பரமாத்மாவாக ஒவ்வொருவரின் மனத்திலும் நுழைகிறார். அவர் எல்லா உயிரினமும் மற்றொரு உயிரினத்தின் மூலம் நிர்மூலமாக்கப்படுவதற்கு காரணம் ஆகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஜீவோ ஜீவசிய ஜீவனம். எல்லா உயிர்வாளிகளும் ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கிறது. எப்படி ஆடு புல் சாப்பிடுது, ஆட்டை சிங்கம் கடிச்சு சாப்பிடுது, இப்படி ஒரு உயிரினத்தையும் சார்ந்துள்ள ஒரு உயிர்வாளிகளும் அவங்க நிர்மூலமாக்கப்படுவதற்கு மற்றொரு உயிரினம் காரணமா இருக்கு. இது ஜட உலகமே அப்படித்தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அழிவு அப்படின்னா மனசிதைவு, மனதின் அழிவு கூட. இப்ப மனதுல நம்மளுக்கு துன்பங்கள் ஏற்படுது அப்படின்னா பிற ஜீவராசிகள் ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக அப்படின்னு கிளேஷங்கள், துன்பங்கள், அது எல்லாம் தான் நம்மளுக்கு மறைமுகமா சொல்லப்படுது. அடுத்தது பதம் 39. நாச்சாஸ்ய கச்சித்த இதோ
न द्वेष्यो न स बान्धवः आविच्छत्य प्रमत्तो शौ प्रमत्तं जन मन्तकृत्. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க படிங்க. பதம் 39 மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானுக்கு மிக அன்பமானவர் என்று யாரும் இல்லை. யாரும் அவருக்கு எதிரியோ அல்லது நம்பனோ இல்லை. ஆனால் அவர் தன்னை மறக்காது இருப்பவர்களுக்கு தூண்டுதலை தந்து தன்னை மறப்பவர்களை அழிக்கின்றனர். பொருளுரை. பகவான் விஷ்ணுவாக பரமபுருஷ பகவானுடன் ஒருவர் கொல்லும் உறவை மறந்து விடுதலையை ஒருவர் மீண்டும் மீண்டும் எடுக்கும் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் காரணமாகும். உயிரினம் பகவானைப் போலவே நிலையானதாகும். ஆனால் அவருடைய மறதியின் காரணமாக அவர் இந்த உலக இயற்கையில் தள்ளப்பட்டு ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றப்படுகிறார். உடல் அழியும் பொழுது அவர் தானும் அழிவதாக நினைக்கிறார். உண்மையில் பகவான் விஷ்ணுவுடன் அவர் கொண்ட தொடர்பை மறத்தல் அவர் தயவு காரணமாகும். மூலதாரத்துடன் கொண்ட தொடர்பின் உணர்வு நிலையை மீட்டுக் கொள்பவர் எவரும் பகவானிடம் இருந்து தூண்டுதலை பெறுகிறார். இதன் பொருள் பகவான் சிலருக்கு எதிரி, சிலருக்கு நம்பன் என்பதல்ல. அவர் அனைவருக்கு உதவுகிறார். உலகில் சக்தியின் பாதிப்பால் தடுமாற்றம் அடையாதவர் காப்பாற்றப்படுகிறார். தடுமாறுபவரை அழிக்கப்படுகிறார். அதனால் ஹரிம் வினா நாத் ருத்திம் கர்த்தரந்தி என்று கூறப்படுகிறது. பகவானின் உதவியின்றி யாரும் பிறப்பு மற்றும் இறப்பு மீண்டும் மீண்டும் வருவதிலிருந்து காப்பாற்றப்பட இயலாது. அதனால் விஷ்ணுவின் பாத கமலங்களில் சரணமடைதல் எல்லா உயிரினங்களின் கடமையாகும். இவ்வாறு தங்களை பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து காப்பாற்றிக் கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. கிருஷ்ணா, நன்றி மாதாஜி. இப்ப பரமபுருஷ பகவானுடன் கொள்ளும் உறவை மறத்தல் அப்படிங்கிறதுதான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜடரே ஜனனி சயனம் அப்படின்னு நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பையும் இறப்பையும் கொண்டு வருகின்றது. இப்ப நாம என்ன பண்ணணும்? எல்லாரும் பகவானின் நினைவு கூற வேண்டும். அவருடைய மறதியின் காரணமா தான் இந்த உலக இயற்கையில நாம தள்ளப்பட்டிருக்கோம். உடல் மாற்றி மாற்றி அந்த ஆத்மாவானது இந்த ஜட உலகிலேயே திரிந்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் என்ன பண்ணினோம்? பகவானை மறந்து இங்க வந்து ஒரு சுற்றுலா வந்திருக்கோம். சோ இது வந்து ரொம்ப காலங்கள் ஆயிற்று, பல ஜென்மங்கள் ஆயிற்று, பல பல வருடங்கள், பல கோடி கூட சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்தின் மாற்றத்தின் இயற்கைக்கு ஏற்ப 4 யுகங்கள், சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இது அப்படியே சுழன்று கொண்டே இருக்கும் மாறி மாறி. இந்த காலச்சக்கரத்துல நாம சிக்கியிருக்கோம். அப்ப இந்த காலச்சக்கரத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது? பகவானை பற்றிய உணர்வை மீட்டெடுக்கும் போது அந்த உணர்வு நிலையை மீட்டு கொண்டு படுபவர் பகவானிடமிருந்து தூண்டுதலை பெறுகிறார். அப்ப அந்த மூலாதார சக்கரத்திலிருந்து அந்த எழுப்பணும், நாம அந்த சக்தியை எழுப்பணும். அப்போ பகவான் வந்து யாருக்கும் பாரபட்சம் காண்பிப்பது இல்லை. சமோகம் சர்வபூதேசு நமே துவேசியோ அஸ்தின பிரியக ஏ பஜந்தி தும்மாம் பக்தியா மை தேசு சாப்பியகம். யாருக்கும் பாரபட்சம் காட்டுறதில்ல. இவன் வந்து எங்கிட்ட வரக்கூடாது, அவர் எல்லோரையும் விரும்புகிறார், எல்லோரும் எங்கிட்ட வரணும், எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது. இந்த ஜட உலகம் துன்பம் மிகுந்தது, இது துக்காலயம், இங்க எல்லாமே அசாஸ்வதம், அனித்தியம், அசூகம். ஆனா பகவான் என்ன சொல்றார்? நீ என்கிட்ட வந்துடு, துன்பமே வேண்டாம். ஆனா பகவானை திரும்பி பார்க்காம இருக்கிறவங்களுக்கு பகவான் தன்னை பற்றிய அறிவை தருவதில்லை. அவர் வந்து யோகமாயா சமாவிரத மூடோயம் நாபிஜானாதி லோகோமாம் அஜம் அவ்வியம் அப்படிங்கிறார். தன்னை யோகமாயினால் மூடிக்கொள்கிறார். ஆனால் தன்னை நாடி வருபவர்களுக்கு தன்னை பற்றிய அறிவை தந்து தன்னிடம் ஈர்த்து கொள்கிறார். ஆகர்ஷணேதி கிருஷ்ணா. கிருஷ்ணா அப்படின்னாலே அட்ராக்டிவ், வெரி அட்ராக்டிவ். தன்னை பற்றிய அறிவை மேலும் மேலும் தருகிறார். எப்படி? பக்தர்கள் மூலமாக, தூய பக்தர்கள் மூலமாக, நம்ம குருமார் மூலமாக, சாஸ்திரம் மூலமாக. குரு, சாது, சாஸ்திரா. அப்ப சத் சங்கத்தை தர்றார். அப்பதான் நாம என்ன பண்றோம்? ஸ்ரத்தை. நம்மளுக்கு ஒரு சமயம் நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அதுல வந்து ஒரு ஸ்ரத்தை உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். ஸ்ரத்தா, அப்புறம் சாது சங்கா,
நம்ம சாதுக்களை நாடுவோம். சாதுக்களைன்னு பக்தர்களை நாடுவோம் அவங்களோட சங்கத்துக்காக. சாது சங்கா. அப்புறம் பஜன கிரியா. பஜன கிரியானா பக்தி தொண்டை. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஏதாவது ஒன்று. அதை கேட்கறது தான் ரொம்ப எளிதானது. ஏன்னா முதல்ல கேட்பதில் தான் நாம ஆரம்பிக்கிறோம். கேட்கறதுல ஆரம்பிச்சு மறுபடியும் நம்ம பஜன கிரியா பண்ணி அனர்த்த நிவர்த்தி, நம்மளுக்கு கோடான கோடி ஜென்மங்கள்ல ஏற்பட்ட அனர்த்தங்கள் படிப்படியாக தூய்மை அடைகின்றது. அந்த உள்ளமும் உணர்வும் தூய்மை அடையும் போது நாம பகவானை முழுமையா நம்பி நம்ம செயல்களை தூய பக்தி தொண்டில ஈடுபடுத்தும் போது பகவான் நம்ம படிப்படியா ஜென்மமாக இல்ல ஒரே ஜென்மத்துல சடனா நம்மள மேல கொண்டு வந்துடுறார், லிப்ட்ல ஏத்துற மாதிரி. அப்ப இந்த ஜென்மத்திலேயே நமக்கு வந்து பகவானோட வாயிற்கதவு திறந்திருக்கின்றது. சனத்குமாரர்கள் சனகாதி முனிவர்களுக்கு கூட 7வது வாயில் மூடப்பட்டிருந்தது. 6 வாயில்கள் தான் திறந்தாங்க. 7வது வாயில் மூடப்பட்டு ஜெய விஜயர்கள் அவங்க கூட வம்பு பண்ணாங்க. ஆனா நமக்கு பக்தர்களுக்கு, ஏன்னா அவங்க ஞானிகளாகவும் இருந்தாங்க. ஆனா வைகுண்டத்துக்கு போகும்போது துளசி மகரந்த அந்த துளசியோட நறுமணத்தை முகர்ந்ததால் அந்தகர அப்படின்னு உள்ள நுகர்ந்ததால அவங்க வந்து பகவானுக்கு மேல பக்தி உண்டாயிடுச்சு. பகவானுடைய ரூபத்தை பார்த்த உடனே அவங்க வந்து நாம இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டுமே நினைச்சாங்க. ஏன்னா ஞானிகள் வந்து பகவான அருவத்தை வழிபடுபவர்கள், அருவத்தன்மையை. ஏன்னா பகவானுக்கு உருவம் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அப்பவே அவங்க பக்தர்கள் ஆனாங்க, தூய பக்தர்கள் ஆனாங்க. இப்படி பகவானை பாத கமலங்களில் சரணம் அடைதல் எல்லா உயிரினங்களின் கடமை. சரணம் அடையணும், வேற வழியே கிடையாது இந்த உலகத்திலிருந்து தப்பிக்க. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப கஷ்டம் மிகுந்தது. என்ன பண்ணினீங்கனாலும் கஷ்டம்தான் வரும். அதனோட ரிசல்ட் என்ன? கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். நாம ஏதாவது நன்மையை அனுபவிக்கலாம்னு போனோம்னா அதுக்கு மேல கஷ்டமாகும். யாரெல்லாம் அனுபவிப்பதற்காக முயற்சி பண்றாங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கஷ்டமாக விளையும். இதுதான் இந்த ஜட உலகத்தின் தன்மை. அதனால இன்பமே இல்லாத அந்த உலகில ஏன் அப்படி போய் முயற்சி பண்ணணும்? அப்போ பகவானை அடைய முயற்சி பண்ணும்போது அது நம்மளுக்கு லாபமாவும் அமையும். இங்க லாபத்தை தேடினா கிடைக்காது. கிடைக்காத இடத்துல லாபத்தையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் தேடி அலைவதை விட இருக்கும் இடத்தை நம்மளுக்கு குரு சொல்றார். அந்த நம்பிக்கையோடு நாம ஃபாலோ பண்ணணும். அப்போ பக்தியை நாம எடுத்துக்கிட்டு பிறப்பு இறப்பு சுழல்ல இருந்து நம்ம ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஆத்மாவை கொள்பவன் ஆத்மஹா அப்படின்னு பகவத்கீதையில நாம படிக்கிறோம். ஆத்மஹா அப்படின்னா ஆத்மாவை கொள்பவன். அடுத்த ஸ்லோகம் 40. யத் பயாத்வாதி வாதோயம் சூரியஸ்தபதி யத் பயாத் வர்ஷதே தேவோ பகனோபாதி யத் பயாத். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே பிரணாம். கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பரமபுருஷ பகவானிடம் கொண்ட அச்சத்தால் காற்று வீசுகிறது, அவரிடம் கொண்ட பயத்தால் கதிரவன் ஒளி வீசுகிறது, அவரிடம் கொண்ட பயத்தால் மழை பொழிகிறது, அவரிடம் கொண்ட பயத்தால் மேலுலக கோலங்கள் தங்கள் ஒளியை சிந்துகின்றன. பொருளுரை. மயாத்யா கேஷ பிரகிருதி சுயதே என்று பகவான் பகவத்கீதையில் குறிப்பிடுகிறார். இயற்கை என் வழிகாட்டுதலின் கீழ் இயங்குகிறது. இயற்கை தானாகவே வேலை செய்கிறது என்று முட்டாள் நினைக்கிறான். ஆனால் அந்த நாத்திகவாதம் வேத இலக்கியங்களில் ஆதரிக்கப்படவில்லை. இயற்கை பரமபுருஷ பகவானின் மேலதிகாரத்தின் கீழ் இயங்குகிறது. அது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கதிரவன் பகவானின் வழிகாட்டுதலின் கீழ் ஒளி வீசுகிறது. மேகம் பகவானின் வழிகாட்டுதலால் மழையை பொழிகிறது. எல்லா இயற்கை தத்துவங்களும் பரமபுருஷ பகவான் ஆகிய விஸ்வின் மேலதிகாரத்தின் கீழ் உள்ளன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ பகவத்கீதையிலேயே நம்ம படிச்சிருக்கோம் எப்படி சூரியன் மட்டுமல்ல எல்லா தேவர்களும் பகவானின் ஆணைக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள். ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கெல்லாம் இயற்கை வளத்தை பிரித்து பகிர்ந்து அளிக்கக்கூடியவர்கள். காற்று, மழை, நீர், மேகம்
என்ன பிற இயற்கை வளங்களை நமக்கெல்லாம் அளிப்பவர்கள். இப்ப நாம சுவாசிக்கிறோம் அப்படின்னா வாயு தேவனுடைய உதவினாலதான். அவர் ஆக்சிஜன் நல்ல ஆக்சிஜன் கொடுத்ததுனால நம்ம சுவாசிக்க முடியுது. இப்பயே கொரோனா பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் கூட பற்றாக்குறை வந்துருச்சு. அப்ப அதை சிலிண்டர்ல அடைச்சு எல்லாரும் அவங்க முதுகுல தூக்கிட்டு ரொம்ப மூச்சு விட முடியாதவங்க எல்லாம் ஆக்சிஜன் காத்து வேணும் அப்படின்னுட்டு சிலிண்டர்ல அடைச்சு மூச்சு விட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்துல பொல்யூஷன் அப்படின்னு காற்றை மாசுபடுத்தும் இயற்கையை அழிக்கும் நோக்கத்துடன் நாம மனிதர்கள் செயல்படுறோம். அப்ப தேவர்கள் அதற்குரிய தண்டனையை தர்றாங்க. ஏன்னா இயற்கை என்பது பகவானுடைய படைப்பு. அதை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நிறைய சுரங்கங்கள் தோன்றாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா தங்கம், நிலக்கரி, இந்த மாதிரி பெட்ரோல் இதெல்லாம் உற்பத்தி பண்றதுக்காக நிறைய சுரங்கங்கள் தோன்றாங்க. தோண்டும் போது என்ன ஆகுது, அந்த அடுக்குகள், பூமி பல அடுக்குகளால உருவாகி இருக்கு. அந்த நில மட்டங்கள் உள்ள சுழன்று கொண்டிருக்கும். ஒரு லிக்விட் ஃபார்ம் மாதிரி சுழன்று கொண்டிருக்கும். அதுக்கு மேல பூமி தட்டு அப்படின்னா அடுக்குகள், பாறைகள், ஒன்று மேல ஒன்று. அப்ப நிறைய சுரங்கங்கள், அந்த தண்ணீருக்காக நாம் போடுற அந்த போர்வெல் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அமைப்பை, அந்த கட்டுக்கோப்பை என்ன பண்ணும்னா டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா பூமியில குழி, சில ரோடுகள்ல குழி விழுந்திருக்கும். சில சமயங்கள்ல பூமி நிலநடுக்கம் வரும்போது ரொம்ப அந்த இடங்கள்ல பாதிப்பு நடக்கும். இதன் காரணம் என்ன? நம்ம இயற்கைக்கு அந்த பூமி தாயை நிறைய துளை போட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறதுதான். அது மட்டுமல்ல, நாம அந்த மண் வளம் அப்படிங்கிறதையும் நாம ரொம்ப மோசமாக்குறோம். பிளாஸ்டிக் கழிவுகள், எங்க பாரு பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்தா எப்படி விதைகள் முளைக்கும்? சோ அதெல்லாம் மக்கவே மக்காது. சோ அது மண்ணுக்குள்ள அப்படியே இருக்கும். அதனால தாவரங்கள் அதுல இருந்து வராது. பல ஜீவராசிகள், புல்லு அதெல்லாம் முளைக்காம என்ன பண்ணுது, மாடு, ஆடு, பசு, காளைகள் இதெல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகளை உண்ணுகின்றது. அதனால அதுக்கும் கேடு விளையுது. இப்படி மனிதனுக்கும் பாதிப்பு, மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பு. சிட்டுக்குருவிகள் எல்லாம் அப்பெல்லாம் நிறைய இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா குருவி இனங்கள் கம்மியாயிட்டே இருக்கு. நீர்நிலைகள் நல்லா இருந்தது, தூய்மையா இருந்தது. இப்ப நீர்நிலைகள் எல்லாம் கழிவு சாக்கடைகளா ஓடிட்டு இருக்கு. அப்ப நம்ம எதிர்கால சந்ததிக்கு என்னதான் விட்டு வைக்கிறோம்? சோ இப்படி இயற்கையை பாழ்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கலியுகத்துல நம்ம பரமபுருஷரின் அதிகாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆசை, காம, குரோத, லோப அப்படின்னா பேராசை, காமம் அப்படின்னா ஆசை. அதுவே பேராசையாக போது என்ன ஆகின்றது, எல்லாமே நாசம் அடையுது. மக்கள் அளவுக்கு மீறி சம்பாதிக்கணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்றதுல, ஒரு குடிசையில வாழ்ந்தா கூட அன்னைக்கு எளிமையாக ரொம்ப அமைதியா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய பங்களா கட்டி அமைதி இல்லாம ரொம்ப மோசமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா உணர்வு அசுர குணமாக மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே. ஏன்னா அனுபவிக்கணும் நாம ஓடிட்டே இருக்கிறான் மெஷின் போல. அப்போ அவனை பலரை ஏமாற்ற முற்படுகிறான். இப்படி பல மாற்றங்கள் அவனோட உள்ளத்துல வந்துட்டு இருக்கு. அப்ப பரமபுருஷ பகவானை பற்றிய எண்ணத்தை அவன் மறந்து விடுகிறான். இப்படித்தான் தேவர்கள் பக்தர்கள் தான், இருந்தாலும் அவர்கள் தூய பக்தர்கள் கிடையாது. தேவர்களும் பக்தர்கள் தான், ஆனா அவங்க தூய பக்தி இல்லாதனாலதான் சில சமயம் அசுரர்களால அவங்க தாக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க எல்லாம் அந்த பதவியை வேண்டி அந்த நிலைக்கு மனிதர்களாக இருந்து அந்த பதவியை வேண்டி அதற்காக தவம் பண்ணி மேல போனவங்க. பல புண்ணியங்களை செய்தவர்கள் தேவர்களாக நமக்கு இன்னைக்கு அதை பகிர்ந்தளிப்பவர்களாக, பகவானுடைய சக்தியை, அவருடைய அனுமதி பெற்று சக்தியை பகிர்ந்தளிப்பவர்களாக. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, பகவான்கிட்ட இருந்து அந்த சக்தியை பகவானுடைய கட்டளைப்படி பயந்து அவங்க எப்பவுமே நிறுத்துறது இல்லை. இப்ப சூரியன் ஒரு 24 மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், சந்திரன் 24 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த உலகமே இயங்காது, ஃபுல்லா இருட்டாயிரும். ஆனா என்னைக்காவது சூரியன் தன் கதிர்களை கொடுக்காம மறைஞ்சிருக்கா? இல்ல சந்திரன் மறைந்திருக்கிறதா? கிடையாது. அந்தந்த கோள்கள் அதது வேலையை தானாக செய்கின்றது. எதற்கு? பகவான் ஆணைக்கு கட்டுப்பட்டு.
அப்ப சில பேர் நினைக்கிறாங்க இந்த இயற்கை தானா நடக்குது அப்படின்னு. அது முட்டாள்தனம். இயக்குபவர் ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட இருந்துதான் எல்லாமே உருவாகிறது. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் அவர்தான். அநாதிர் ஆதிர், அவர்தான் ஆதி. அவர் அநாதிர், அவருக்கு அம்மாவோ அப்பாவோ கிடையாது. அவர் எப்ப தோன்றினார், அவருக்கு காலக்கணக்கே கிடையாது. நாம் அவரிடமிருந்து அவருடைய அங்கத்துணுக்குகள், நாமெல்லாம் பாட்டன் பார்சல் எப்ப வந்தோங்கிறதும் தெரியாது. இது எந்த ஹிஸ்டரியிலயும் கிடையாது. அடுத்த ஸ்லோகம் 41. யத் வனஸ்பதயோ பீத பீதாலா ததா சௌஷதிபி சஹ ஸ்வே ஸ்வே காலே பிக்ருண நந்தி புஷ்பாணி ச பலானி ச. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. படை. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானிடம் உள்ள பயத்தால் மரங்கள், கொடிகள், மூலிகைகள் மற்றும் பருவகால தாவரங்கள் மற்றும் பூக்கள் மலர்ந்து காய்கனிகளை அதனதன் பருவத்தில் கொடுக்கின்றன. பொருளுரை. பரமபுருஷ பகவானின் மேற்பார்வையால் கதிரவன் தோன்றி மறைகிறது. பருவகால மாற்றங்கள் அதற்கென்று நியமிக்கப்பட்ட காலங்களில் நிகழ்வது போல குறிப்பிட்ட காலத்திற்கான தாவரங்கள், பூக்கள், மூலிகைகள் மற்றும் மரங்கள் எல்லாம் பகவானின் வழிகாட்டுதலின் கீழ் வளருகின்றன. நாத்திகவாதம் பேசும் தத்துவவாதிகள் கூறுவது போல எந்த காரணமும் இன்றி தாவரங்கள் தானாகவே வளர்கின்றன என்பதல்ல. மாறாக அவை பரமபுருஷ பகவானின் மேலாணைக்கு இணங்க வளர்கின்றன. பகவானின் பல்வேறுபட்ட சக்திகள் மிக அழகாக வேலை செய்வதால் எல்லாம் தானாகவே நடைபெறுவதாக தோன்றுகிறது என்று வேத இலக்கியத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஒரு போன் வந்தது, சாரி மாதாஜி. ஹரே அப்போ இந்த சீசனல் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பருவநிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா தர்பூசணி, ஆரஞ்சு, இந்த மாதிரி நீர்க்காய்கள் அதிகமாக வரும். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. சோ அந்தந்த பருவ காலத்துல பயிர்கள், அந்தந்த பயிர்களை அவங்க விளைவிப்பாங்க. ஆனா இப்போ இந்த கலியுகத்துல எல்லா சீசன்லயும் எல்லா ஃப்ரூட்டும் கிடைக்குது. ஆனா அதுக்கு சுவை இருக்கா? கிடையவே கிடையாது. இப்போ குளிர்காலத்துல கூட நம்மளுக்கு தர்பூசணி அப்படின்ற அந்த பழம் விளைவிக்கப்படுகிறது. ஆனா அதுல அந்த சுவை இருக்காது. ஏன்? இயற்கைக்கு மாறாக, கடவுளின் ஆணைக்கு மாறாக நாம் அதை உருவாக்குகின்றோம் செயற்கையாக. விஞ்ஞானிகள் இதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விஞ்ஞானிகள் அதனால பயன் இருக்கிறதா கேட்டா கிடையாது. இப்போ பசுக்களை கூட, நாட்டு பசுக்களுடைய இருக்கிற சத்து, அந்த பால்ல இருக்கிற சத்து இன்னைக்கு இந்த இந்த பசுல கிடையாது. ஏன்னா இந்த பசு பன்றியின் ஏதோ அந்த ஜீன் எல்லாம் எடுத்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பசுக்கள் அதிகமாக பால் கொடுத்தாலும் அதுல நாட்டு மாட்டு பசுல இருக்கிற சத்து கிடையாது. அப்போ இன்னுமே பால் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய கலப்படம் பண்ணி அதுல நிறைய கெமிக்கல் எல்லாம் சேர்த்தி அதையும் பாக்கெட் பாலா விக்கிறாங்க. அந்த பாக்கெட் பாலை தொடர்ந்து எடுக்கும் போது பல நோய்கள் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. மனுஷனே எல்லாம் கலப்படம் பண்றான், அதையும் அவனே கண்டுபிடிச்சு அதை பாதி வெளியில சொல்லுவாங்க. சில வியாபாரிகள் அதையும் வாய் அடைச்சிடுறாங்க சொல்லாம. அப்ப மக்கள் என்ன பண்றாங்க? குருட்டுத்தனமா இந்த இயற்கையை மதிக்காம செயற்கையோட ஒத்துழைத்து இதுதான் நம்மளுக்கு விதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுலயே பழக்கமாயிடுறாங்க எல்லாருமே. அவங்க சொந்தமா காய்கறிகள் போட்டு பழங்களை இப்ப யாருக்குமே நேரம் கிடையாது. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றார்? இயற்கையை நாம முக்கியத்துவம் கொடுத்து 1 ஏக்கரா இருந்தா போறோம், அதுல 2 பசுக்கள், ஒரு காளை மாடு இருந்தா போறோம், நாம நிம்மதியாக வாழலாம், நம்மளுக்கு வேண்டுங்கிறது எல்லாமே கிடைக்கும். இது மாதிரிதான் இஸ்கான்ல நிறைய பண்ணைகள், அதுல இஸ்கான் பண்ணைகள்ல பக்தர்கள் அவங்களே உழவு செய்து அங்கேயே குழந்தைகளை எல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம் வேத கல்வியை படிக்க வச்சு இது மாதிரி நிறைய அமைப்புகளை சில பிரபுபாதர் நிறுவனம்னு ஆசைப்பட்டார். அது மாதிரி இன்னைக்கு பல இடங்கள்ல ஜெயபதாக சுவாமி குரு மகராஜ் அவருடைய கருணையில நடந்துட்டு இருக்கு. அங்கெல்லாம் மக்கள் அங்கெல்லாம் பக்தர்கள் ரொம்ப நிம்மதியாக, வேற எந்த சலனமும் கிடையாது, இறைச்சல் கிடையாது, இயந்திரத்தோட இறைச்சலோ வாகனங்களோட இறைச்சலோ கிடையாது.
அங்க ரொம்ப உழவு பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைகளை எல்லாம் அந்த வேதிக் லிட்ரேச்சர் அதை படிக்க வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியா வாழ்றாங்க. இயற்கையோட ஒன்றி வாழ்வது, அதுதான் ஹரே நம்மளுக்கு கிருஷ்ணா. விடுதலை. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அங்க பஞ்சவடின்னு சொல்லிட்டு அங்கேயும் அப்படித்தானங்க மாதாஜி இருக்குன்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க மாதாஜி. மாதாஜி நீங்க கொஞ்சம் படிங்க, நான் வந்துடுறேன். ஓகேங்க. ஆமா மாதாஜி, அங்க நிறைய இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. இருக்குங்க. படிங்க. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம் பதம் 42. ஸ்ரவந்தி சரிதோ வீதோ வீதா மூத்ர சர்வத்யுதர் யுதிர்யத அக்னிரீந்த சா கிரிபூர்ண மஜ்ஜதி யத் பயாத். ஹரே கிருஷ்ணா, மொழிபெயர்ப்பு மற்றும் படிச்சிட்டீங்களா? படிச்சுட்டோம். படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை. ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாதாக்கு ஜெய். பரமபுருஷ பகவானிடம் உள்ள பயத்தால் நதிகள் பாய்கின்றன, கடல்கள் நிரம்பி வழிவதில்லை. அவரிடம் உள்ள பயத்தால் மட்டுமே நெருப்பு எரிகிறது, பூமி அதன் மலைகளுடன் அண்டத்தின் நீரில் மூழ்காமல் உள்ளது. பொருளுரை. இந்த அண்டத்தின் பாதி நீரால் நிரம்பியுள்ளது. அதன் மேல் கர்ப்போதக சாயி விஷ்ணு சயனித்து உள்ளார் என்பதை வேத இலக்கியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அவரது உந்தியில் ஒரு தாமரை மலர் வளர்ந்துள்ளது. அந்த தாமரை மலரின் தண்டினுள் எல்லா வேறுபட்ட கோள்களும் உள்ளன. எல்லா வேறுபட்ட கோள்களும் புவியீர்ப்பு விசை அல்லது வேறு சில விதியால் மிதக்கின்றன என்று விஞ்ஞானி விளக்குகிறார். ஆனால் உண்மையாக சட்டம் இயற்றுபவர் பரமபுருஷ பகவான் ஆவார். நாம் சட்டம் பற்றி பேசும் பொழுது அந்த சட்டம் இயற்றியவர் ஒருவர் இருக்க வேண்டும். மண்ணுலக விஞ்ஞானிகள் இயற்கை விதிகளை கண்டுபிடிக்கலாம், ஆனால் அவர்களால் அதை இயற்றியவர்களை அடையாளம் காட்ட முடியவில்லை. சட்டம் இயற்றுபவர் யார் என்பதை நாம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்தும் பகவத்கீதையிலிருந்தும் தெரிந்து கொள்ள முடியும். சட்டம் இயற்றுபவர் பரமபுருஷ பகவான் ஆவார். கோள்கள் மூழ்குவதில்லை என்று இங்கு கூறப்படுகிறது. அவை பரமபுருஷ பகவானின் சக்தி அல்லது ஆணையின் கீழ் மிதப்பதால் அவை பாதி அண்டத்தை சூழ்ந்துள்ள நீரில் விழுவதில்லை. எல்லா கோள்களும் அவற்றின் பல்வேறு மலைகள், கடல்கள், சமுத்திரங்கள், நகரங்கள், அரண்மனைகள் மற்றும் கட்டடங்களுடன் கனமாக உள்ளன. ஆயினும் அவை மிதக்கின்றன. இந்த கோள்களில் இருப்பதைப் போலவே வானில் மிதக்கும் பிற எல்லா கோள்களிலும் சமுத்திரங்களும் மலைகளும் உள்ளன என்று இந்த பதத்திலிருந்து புரிந்து கொள்ளப்படுகிறது. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சீரோதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, காரண உதக சாயி விஷ்ணு. ஃபர்ஸ்ட் காரண உதக சாயி விஷ்ணுவோடைய மூச்சுக்காற்றிலிருந்து பல கோடி அண்டங்கள் வெளிவருகின்றது. எப்படி சோப்பு குமிழ்கள் வெளிவருவது போல பல அண்டங்கள் வெளிவருது. அப்ப அந்த அண்டங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் கர்ப்போதக சாயி விஷ்ணு உள்ள போகும்போது, அதாவது சக்தியாக அவர் உள்ள போகிறார் அப்படின்னா அவரோட ரூபத்தோட கிடையாது, அவரோட சக்தி. மயா தக்ஷேன பிரகிருதி சூயதேச சராச்சரம் சேதுனானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. தனது பார்வையினாலேயே அவர் அந்த சக்தியை எல்லா கோள்களிலும் நுழைய வைக்கிறார். நுழையும் போது அந்த அண்டங்கள் இயங்குகின்றது. அப்போ சிலரெல்லாம் நினைக்கிறாங்க இது தானா இயங்குது அப்படின்னு. அப்போ ஒரு கோள் காற்றுல மேல எப்படி மிதக்குகின்றது, அவ்வளவு கனமான கோள்கள். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் மலைகள், கடல்கள், மனிதர்கள், உயிர்வாளிகள் எத்தனையோ இருக்கு. இப்ப நாம ஒரு சின்ன கல்ல தண்ணியில போட்டா கூட அது கீழே போயிருது. அப்ப இந்த கோள்கள் எல்லாம் எப்படி மிதக்கின்றது? அப்போ ஒரு சக்திமான் இருக்கின்றார். அப்போ சக்தி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சக்திமான் இருக்கிறார். ஒரு சின்ன குழந்தை வேணா ஒரு பொம்மைய பார்த்துக்கிட்டு தானா ஓடுதுன்னு நினைக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு என்ஜினியர் இருக்கிறார். அவர் அது கீ கொடுக்கிறார், அதை எப்படி எல்லாம் இயக்குகிறார் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். ஆனா சின்ன குழந்தை தானா இயங்குதுன்னு நினைச்சுக்கும். அது போல முட்டாள்கள் கிடையாது. ஆனா இந்த விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, அவர்கள் மாயால் அபகரிக்கப்பட்ட ஞானத்தை வைத்து, மாயா அபகர்த ஞான அசுரம் பாவம் ஆசிரிதம், அந்த அசுரத்தன்மையான குணத்தை வளர்த்து கொண்டு கடவுளே கிடையாது, தானா இயங்குது, ஒரு வெடிப்பு உண்டாச்சு, அதன் மூலமா உயிரினங்கள் பூமி தோன்றியது அப்படின்னு எல்லாம் கற்பனை கதைகளை வெளிவிடுறாங்க.
இப்ப கடவுளை நம்பாதவர்களுக்கு எப்பவுமே குழப்பம்தான். அடுத்தது ஸ்லோகம் 43. நபோததாதி சதாம் பதம் எண்ணிய மாததः லோகம் ஸ்வதேகம் தனுதே மகான் சப்த பிரவாவிருதம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு எண்ணிலடங்கா உயிரினங்களை தாங்கிய பல்வேறு கோள்களும் வான்வெளியில் தங்கியிருக்க வானம் அனுமதிக்கிறது. முழு அண்ட உடலும் அவருடைய மேலான கட்டுப்பாட்டின் கீழ் அதன் 7 அடுக்குகளுடன் பிரிவடைகிறது. பொருளுரை. வான்வெளியில் உள்ள எல்லா கோள்களும் மிதக்கின்றன என்பது இந்த பதத்திலிருந்து புரிந்து கொள்ளப்படுகிறது. அவை எல்லாம் உயிரினங்களை தாங்கியுள்ளன. ஸ்வத சதாம் என் சொல் ஸ்வாபாசி ஸ்வாசி பவை அல்லது உயிரினங்கள் என்று பொருள்படும். அவற்றிற்கு இடம் கொடுக்க எண்ணிலடங்கா சுவாசிப்பவை அல்லது சுவாசிப்பவை கரெக்டா சுவாசிப்பவை அல்லது உயிரினங்கள் என்று பொருள்படும். அவற்றிற்கு இடம் கொடுக்க எண்ணிலடங்கா கோள்கள் உள்ளன. ஒவ்வொரு கோளும் எண்ணிலடங்கா உயிரினங்களுக்கு இருப்பிடமாகும். பகவானின் மேலான ஆணையால் வானில் தேவையான இடம் தரப்பட்டுள்ளது. முழு அண்ட உடலும் அதிகரிக்கிறது என்றும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அது 7 அடுக்குகளால் மூடப்பட்டுள்ளது. அண்டத்தினுள் 5 மூலப்பொருட்கள் இருப்பது போல மொத்த மூலப்பொருட்களும் அடுக்குகளில் அண்டமாகிய உடலின் வெளிப்புறத்தை மூடுகிறது. முதல் அடுக்கு பூமியாலானது. அது அண்டத்தினுள் உள்ள வெளியை விட அளவில் 10 மடங்கு பெரியது. இரண்டாம் அடுக்கு தண்ணீர். அது பூமியின் அடுக்கை விட 10 மடங்கு பெரியது. மூன்றாம் அடுக்கு நெருப்பு. அது தண்ணீர் அடுக்கை விட 10 மடங்கு பெரியது. இந்த விதத்தில் ஒவ்வொரு அடுக்கும் அதற்கு முந்தையதை விட 10 மடங்கு பெரியது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. இந்த பூமியில அதாவது ஜட இயற்கையானது ஏகபாத விபூதி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 4 ஒரு பங்குதான் இது. ஆனா ஆன்மீக உலகமோ இதே போல 3 மடங்கு பெரியது. திரிபாத விபூதி. அப்ப இங்க இருக்கிற உயிரினங்கள் பகவான் பல கோடி அண்டங்களை படைத்தார் நாம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஒவ்வொரு அண்டத்திலும் 7 14 லோகங்கள். அந்த ஒவ்வொரு லோகத்திலும் உயிர்வாளிகள். சோ இங்க ஒரு அண்டத்துல 7 14 லோகங்கள் இருக்கு. அது தவிர அண்டம் அப்படின்னாலே அதுல பல அடுக்குகளால் அது மூடப்பட்டிருக்கு. இப்ப ஆன்மீக லோகம் எவ்வளவு தூரம் பாருங்க. இந்த ஜட உலகமானது பல கோள்களால் ஆனது, பல அண்டங்களால் ஆனது. இந்த அண்டங்கள் 7 அடுக்குகளால ஒன்றை விட ஒன்று 10 மடங்கு அதிகமாக மூடப்பட்டிருக்கு. அப்போ நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இப்படி 8 அடுக்குகள் சொல்லப்படுது பாகவத்துல. இப்படி ஒன்றை விட ஒன்று 10 மடங்கு அதிகமாக மூடப்பட்டிருக்கு. எப்படி ஒரு தேங்காயானது தண்ணி உள்ள இருக்கும், மேல தேங்காய் இருக்கும், அதுக்கு மேல ஒரு தோல் இருக்கும், அதுக்கு மேல ஒரு கடினமான மூடி இருக்கும், நார் இருக்கும், பட்டை இருக்கும், இப்படி பலவிதமாக மூடப்பட்டிருப்பது போல இந்த அண்டமானது பலவிதமாக மூடப்பட்டிருக்கு. அடுத்தது ஸ்லோகம் 44. குணாபிமானினோ தேவா சர்க்காதிஸ்வஸ்ய யத்பயாத் வர்த்தந்தேனு யுகம் ஏஷாம் வசயேதத் சராச்சரம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண. படிக்கிறேன். பிரணாம்ஸ் மாதாஜி. 44. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானிடம் உள்ள பயத்தால் இயற்கையின் குணங்களின் பொறுப்பில் உள்ள வழிகாட்டும் தேவர்கள் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய தொழில்களை செய்கின்றனர். இந்த பூவுலகினுள் உள்ள உயிருள்ள மற்றும் உயிரற்ற எல்லாம் அவர்கள் கட்டுப்பாட்டில் கீழ் உள்ளன. பொருளுரை. இயற்கையின் 3 குணங்களான சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகியவை 3 தெய்வங்களான பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் ஆகியோரின் பொறுப்பில் உள்ளன. விஷ்ணு பகவானின் பொறுப்பில் சத்துவ குணம் உள்ளது. பகவான் பிரம்மனின் பொறுப்பில் ரஜோகுணம் உள்ளது. சிவபெருமானின் பொறுப்பில் தமோ குணம் உள்ளது. அதுபோல காற்று, நீர், மேகம் முதலிய பல துறைகளுக்கு பொறுப்பான பல பிற தேவர்களும் உள்ளனர். அரசாங்கத்திற்கு பல்வேறு துறைகள் இருப்பது போல இந்த ஜட உலகிலும் பகவானின் அரசாங்கமும் பல
துறைகளை கொண்டுள்ளது. இந்த எல்லா துறைகளும் பரமபுருஷ பகவானிடம் கொண்ட பயத்தால் சரியாக இயங்குகின்றன. தேவர்கள் சந்தேகமின்றி இந்த அண்டத்தில் உள்ள எல்லா பொருட்கள், உயிருள்ளவை உயிரற்றவை ஆகியவற்றை கட்டுப்படுத்துகின்றனர். ஆனால் அவர்களுக்கு மேலாக உயர்ந்த அதிகாரி பரமபுருஷ பகவான் உள்ளார். அதனால் பிரம்ம சம்ஹிதாவில் ஈஸ்வர பரம கிருஷ்ண என்று கூறப்படுகிறது. சந்தேகமின்றி இந்த அண்டத்தின் துறை செயலாட்சியில் பல அதிகாரிகள் உள்ளனர். ஆனால் மேலதிகாரி கிருஷ்ணர் ஆவார். ஆக்க சிதைவுகளில் இரு வகைகள் உள்ளன. ஒருவித ஆக்க சிதைவு பிரம்மா இரவில் உறங்க செல்லும் போதும், இறுதி ஆக்க சிதைவு பிரம்மா இறக்கும் பொழுதும் ஏற்படுகின்றன. பிரம்மா இறக்காமல் இருக்கும் வரை பகவானின் மேலதிகாரத்தின் கீழ் வேறுபட்ட தேவர்களால் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவை தூண்டப்படுகின்றன. ஹரேஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. ஹரேஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. அப்ப 3 இயற்கை குணங்கள் இந்த ஜட உலகத்துல இருக்கு. மேல் உலகத்துல வந்து இயற்கையோட குணங்கள் கிடையாது. இயற்கையோட, அதாவது மாயா சக்தியோட கட்டுப்பாடு கிடையாது ஆன்மீக உலகத்துல. கீழே பௌதிக உலகத்துலதான் மாய சக்தியோட கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து இங்க ஒரு ஜெயிலு, அந்த ஜெயிலர் தான் அவங்க மாயா சக்தி. ஜெயில என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு துவைப்பாங்க. அது போல நாமெல்லாம் இங்க அடிச்சு துவைச்சு நாம திருந்தி பகவான்கிட்ட போகணுங்கிறதுக்காக பகவானுடைய ஏற்பாடு. அப்ப இந்த 3 குணங்களும் யாரால கட்டுப்படுத்தப்படுது? பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரம்மா வந்து தமோ குணத்திற்கு சிவபெருமான் தமோ குணத்திற்கு அதிபதி, பிரம்மா ரஜோ குணத்திற்கு அதிபதி, விஷ்ணு சத்துவ குணத்திற்கு அதிபதி. அப்போ மொத்தம் 64 குணங்கள். அதுல வந்து கிருஷ்ணர் மட்டும்தான் 64 குணங்களையும் பெற்றிருக்கிறார். விஷ்ணு 60 குணங்களையும், சிவன் வந்து 55 குணங்களையும், பிரம்மா 50 குணங்களையும் பெற்றிருக்கிறார். இப்ப பகவான் பிரம்மாவின் பொறுப்புல ரஜோகுணம், இப்படி 3 குணங்களையும் அவங்க கட்டுப்படுத்துறாங்க. இதுக்கு பல பல துறைகள். இப்ப ஒரு ராஜா இருக்கிறாரு அப்படின்னா, ராஜா மட்டுமே போய் எல்லாத்தையும் மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப நம்ம கவர்மெண்ட்ல எப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், கல்வி அதிகாரி, இப்படி பல பல துறைகள் இருக்கு. அது போல காற்று, நீர், மேகம், இதுக்கெல்லாம் பல பல தேவர்கள் இருக்காங்க. எல்லா துறைகளும் பரமபுருஷ பகவானிடம் கொண்ட பயத்தால் சரியாக இயங்குகின்றது. இப்ப தேவர்கள் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் பக்தர்கள், அதனால பகவானுக்கு கட்டுப்பட்டு இயங்குறாங்க. ஒரு சமயம் இந்திர தேவன் கூட மலையை அதிகமா அந்த சம்வர்த்தன மேகங்களை பொழிய சொல்லி ரொம்ப கோலோக விருந்தாவனத்துல அந்த ஆயர்களை ரொம்ப துன்புறுத்தினார். அப்போ அவர் வந்து பகவானால தண்டிக்கப்பட்டார். அப்ப எல்லா பொருட்கள், உயிருள்ளவை உயிரற்றவை எல்லாத்தையும் பகவான் தான் கட்டுப்படுத்துறார். அவர்களுக்கும் மேல உயர்ந்த அதிகாரி பரமபுருஷ பகவான். தேவர்களுக்கும் மேல உயர்ந்த அதிகாரி பரமபுருஷ பகவான். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். இப்ப எல்லாருக்கும் மேலதிகாரி கிருஷ்ணர் தான். அப்போ இங்க இந்த உலகமானது சிதைவு உண்டாகின்றது. அப்போ பிரம்மா அதை பிரம்மா வந்து உயிர்வாளிகளை தோற்றுவிக்கிறார். ஆனா பிரம்மாவோட 100 ஆண்டு முடிந்தவுடன் அவருக்கும் வயசாகுது. அதனால தான் சொல்றோம், பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுன மாமுவேத்தியேத்து கௌந்தேய புனர்ஜென்மன வித்தியதே. சத்தியலோகம், பிரம்மாவோட லோகத்துல, சத்தியலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை எங்கு சென்றாலும் பிறப்பு இறப்பு என்பது தவிர்க்க முடியாதது. அப்போ இந்த ஆக்கச்சிதைவு அப்படின்னா என்ன? அழிவு, படைத்தல், காத்தல், அழித்தல். அப்போ ஒவ்வொரு லோகமும் சில காலங்களுக்கு அப்புறம் அழிக்கப்படுகின்றது. அது எப்படி? அந்த கால கட்டுப்பாடு பகவானோட கையில இருக்கு. அப்ப பிரம்மாவின் காலத்தை அடிப்படையாக வைத்து இப்ப பிரம்மா வந்து பகல்ல இதெல்லாம் செய்யறார், படைப்பு தொழிலை செய்யறார். ஆனா அவருக்கு இரவு தொடங்கும் போது ஒரு அழிவு உண்டாகுது. அது பகுதி பிரளயம். பிரம்மாவோட 100 ஆண்டுகள் முடிந்த உடனே ஒரு பெரிய பிரளயம். அது என்ன ஆகுதுன்னா, சத்தியலோகம் உட்பட எல்லாமே அழிஞ்சு போகுது. ஆனா இந்த பகுதி பிரளயத்துல
பூமியிலிருந்து கீழ் லோகங்கள் அழிந்து விடுகின்றது. ஆனா மேல இருக்கிற லோகங்கள் அழியறது கிடையாது. பிரம்மாவோட பகல் முடிந்து இரவு தோன்றும் போது, மறுபடியும் பகல் தோன்றும் போது மறுபடியும் ஒரு படைப்பு ஏற்படுகின்றது. ஆனா பிரம்மாவோட 100 ஆண்டுகள் முடிவது அனைத்துமே அழிக்கப்படுகின்றது. மேல் லோகத்திலிருந்து கீழ் லோகம் வரைக்கும் எல்லாமே அழிக்கப்படுது. அப்போ ஒரு பிரம்மாவா கேட்டா கிடையாது. அது மாதிரி பல பிரம்மாக்கள், பல அண்டங்கள் இருக்கு, பல பிரம்மாக்கள். இப்ப நம்மளுக்கு 4 தலை பிரம்மா அப்படின்னா, சில லோகங்கள்ல போனா அது 8 தலை பிரம்மா, 10 தலை பிரம்மா, லட்சம் தலை பிரம்மா, இப்படி நிறைய பிரம்மாக்கள் இருக்கிறாங்க. ஸ்லோகம் 45. சோனந்தோந்தர்கர காலோ நாதிராதி கிருதவ்யயः ஜனம் ஜனேன ஜனயத் மாரயன் மிருத்யுனாங் தகம். ஹரே கிருஷ்ணா. படிங்க மதேஷ். மொழிபெயர்ப்பு. நிலையான காலக்கூறு தொடக்கமும் முடிவும் இல்லாதது. குற்ற இயல்புடைய உலகை படைப்பாகிய அது பரமபுருஷ பகவானின் பிரதிநிதி ஆகும். அது குறிப்பிடத்தக்க உலகை ஒரு கட்டத்தில் முடிவுக்கு கொண்டு வருகிறது. ஒரு தனிப்பட்டவரை மற்றொன்றிலிருந்து வாழ்விற்கு கொண்டு வருவதன் மூலம் படைப்பு தொல்லை செய்கிறது. அதுபோல மரண தேவன் ஆகிய யமராஜனையும் அழிப்பதன் மூலம் அது அண்டத்தை கலைக்கிறது. பொருளுரை. பரமபுருஷ பகவானின் பிரதிநிதியான காலத்தின் பாதிப்பால் தந்தை மகனை பெறுகிறார். தந்தை கொடுமையான மரணத்தின் பாதிப்பால் இறக்கிறார். ஆனால் காலத்தின் பாதிப்பால் கொடூர மரண தேவனும் ஒரு கட்டத்தில் கொல்லப்படுகிறார். சொல்ல போனால் நம்மை போன்ற எல்லா தேவர்களும் இந்த ஜட உலகினில் தற்காலிகமானவர்கள். நம் வாழ்வு பெரும்பாலும் 100 ஆண்டுகள் நீடிக்கிறது. அதுபோல அவர்கள் வாழ்வு பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு நீடித்தாலும் தேவர்கள் நிலையானவர்கள் அல்லர். இந்த உலகில் யாரும் நிலையாக வாழ முடியாது. இந்த வியப்புக்குரிய உலகம் பரமபுருஷ பகவானின் விரல் அசைவால் படைக்கப்பட்டு காக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. அதனால் ஒரு பக்தர் இந்த மண்ணுலகில் எதையும் விரும்புவது இல்லை. ஒரு பக்தர் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு புரிய மட்டுமே விரும்புகிறார். இந்த தொண்டு நிலையாக இருக்கும். பகவான் நிலைத்திருப்பார், அவரது தொண்டர் நிலைத்திருப்பார் மற்றும் தொண்டு நிலைத்திருக்கும். இவ்வாறு கபில பகவானின் தொண்டுகள் விளக்கம் எனும் தலையிடப்பட்டுள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் 3ஆம் காண்டம் 29ஆம் அத்தியாயம் பக்தி வேதாந்த பொருளுரை முடிவடைகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ நிலையான காலக்கூறு தொடக்கமும் முடிவும் இல்லாதது. எப்ப இந்த ஜட உலகங்கள் தொடங்கியது, எப்ப இந்த ஆன்மீக உலகங்கள் தொடங்கியது, எப்ப நாம தோன்றினோம் பகவானிடமிருந்து, இதெல்லாம் காலக்கெடுவே இல்லை. இப்ப இந்த உலகை படைத்தவர் பகவான். ஆனா அதை ஒரு முடிவுக்கும் கொண்டு வர்றார். இந்த ஜட உலகங்களை முடிவுக்கும் கொண்டு வர்றார். ஏன்னா ஒரு தனிப்பட்டவரை மற்றொன்றிலிருந்து வாழ்வுக்கு கொண்டு வருவதன் மூலம் படைப்பு தொழிலை செய்கிறது. ஒரு குறிப்பிடத்தக்க உலகை ஒரு கட்டத்தில் முடிவுக்கு கொண்டு வருகிறது. ஒரு தனிப்பட்டவரை மற்றொரு வாழ்வுக்கு கொண்டு வருவதன் மூலம் படைப்பு தொழிலை செய்கிறது. அப்போ மரணத்துக்கு அப்புறம் மற்றொரு வாழ்வுனா அது ஆன்மீகமாகவும் இருக்கலாம். எப்படி ஆன்மீகமா இருக்கலாம்? பகவானுக்கு தொண்டு செய்து தூய்மை அடையும் போது, முழுமையாக தூய்மை அடைந்தால் ஒழிய நாம் ஆன்மீக வாழ்வை அடைய முடியாது. எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் திரும்ப நாம ஒரே இடத்துக்கு தான் போகணும். அதுக்கு இந்த ஜென்மத்திலேயே போடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் இந்த அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பக்தி பண்ணாதவங்களோட நிலைமை ரொம்ப கஷ்டம். அப்போ மரண தேவனுக்கு கூட அழிவிருக்கின்றது. நாம நினைக்கிறோம் தேவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா சொகுசா இருப்பாங்க அப்படின்னு. கிடையாது, அவங்களுக்கும் மரணம் இருக்கிறது. பிரம்ம புவனாலோகா, சத்தியலோகத்திலிருந்து கீழ் லோகம் வரை எங்கு சென்றாலும் அங்க பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எல்லாமே இருக்கு. அப்ப எந்த உலகத்துல போனாலும் துன்பம்தான். ஜட உலகங்கள் நாம மேல் லோகத்துக்கு போலாம் அப்படின்னு சிலர் எல்லாம் நினைப்பாங்க. நிறைய புண்ணியங்கள் பண்ணுவாங்க, கர்மகாண்டிகள். அங்க போனாலும் நம்மளை விட அவங்களுக்கு ஆயுள் அதிகம். மேல போக போக சத்தியலோகத்துல நீண்ட ஆயுள்.
அதுக்கு கீழே தேவலோகத்துல போனீங்கன்னா அது கம்மியா. ஆனா மனிதர்களுக்கு ரொம்ப அற்பமான ஆயுள் தான். ஆனாலும் நாம என்ன பண்றோம்? ஆடாத ஆட்டம். அப்போ மனிதர்களை விட தேவர்கள் எப்படி அவங்க ஆயுட்காலம் நீள்கிறது அப்படின்னா, அவங்க ஒரு நாள் அப்படின்னா நம்மளோட 6 மாத காலம் அவங்களுக்கு ஒரு பகல். அடுத்த 6 மாத காலம் அவங்களுக்கு ஒரு இரவு. இப்படியாக நம்மளுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு காலங்கள் மாறுபடுது. 6 ஒரே நாள்ல அவங்க ஒரு வருடத்தை முடிச்சிடுறாங்க. நம்மளுடைய ஒரு வருடம் 6 மாத காலம் பகலும் 6 மாத காலம், அதான் உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லப்படுது. 6 மாதங்கள் மாறி மாறி வரும். இப்ப காலத்தின் பாதிப்பால் தந்தை மகனை பெறுகிறார், தந்தை கொடூரமான மரணத்தின் பாதிப்பால் இறக்கிறார். அப்ப அந்த காலத்தின் பாதிப்பால் கொடூர மரண தேவனும் ஒரு கட்டத்தில் கொல்லப்படுகிறார். ஏன்னா அழிவு அப்படிங்கிறது நிச்சயம் எல்லா உலகங்களுக்கும். இந்த ஜட உலகங்கள் அழிவுக்கு உட்பட்டது. அப்ப யமன் அப்படின்னா ஒரே யமன் கிடையாது. யமலோகம் அழிக்கப்பட்ட பின்னாடி மறுபடியும் ஒருத்தர் அதுக்கு தகுதி பெறுகிறார். ஒரு தேவன். 30 தேவர்கள் அவங்களாம் நிரந்தரமா கிடையாது, மாறி மாறி அவங்க அழியும் போது வேற வேற உயிர்வாளிகளுக்கு அந்தந்த போஸ்ட். இப்ப எம்எல்ஏ அப்படின்னா ஒரு போஸ்ட், அதுக்கு யார் வேணா வரலாம். குப்பனம் வரலாம், சுப்பனம் வரலாம், வேற யாரும் வரலாம். அது மாதிரி இந்த போஸ்டிங் எல்லாம், தேவர்கள் போஸ்டிங் எல்லாம் மாறி மாறி யார் வேணா வரலாம். இப்படி பக்தி தொண்டு பத்தி கபிலதேவர் விளக்கம் கொடுக்கிறார். அப்போ ஒரு தூய பக்தன் எதையும் விரும்புவது இல்லை. ஏன்னா ஜட உலகத்துல விருப்பம் அப்படின்னாலே ஆசையே துன்பத்திற்கு காரணம். எந்த ஆசை இருந்தாலும், ஒரு துளி ஆசை இருந்தாலும் அதுக்காக ஒரு பிறவி எடுக்கணும். அதுல போய் ஒரு யோனியில மறுபடியும் நாம் வெளிவரணும். கர்ப்பத்துல போய் ரொம்ப கஷ்டப்படணும், பிறந்தாக்கா மறுபடியும் கஷ்டப்படணும். சோ பக்தர்கள் எதையும் விரும்புவது இல்லை. நான் சொச்சதி நான் காட்சதி. இப்ப பக்தி தொண்டு அவங்க கிட்ட நிலையா இருக்கும். அதனால அவங்க பக்தியில பகவானுடைய லோகத்துக்கே அவங்க போயிருவாங்க. அடுத்தது அத்தியாயம் 30. இதோட முடிச்சுக்கலாம். நாம ஏதாவது கேள்வி பதில் இருந்தா பார்க்கலாம். யாருக்காவது கருத்துக்கள் இருக்குங்களா? இல்ல கேள்வி பதில் எதுனால நாம் பார்க்கலாம்.